KKR மற்றும் LSG அணிகள் மோதின நடப்பு IPL தொடரின் 28வது லீக் ஆட்டம் நேற்றைய தினம் கொல்கத்தாவில் நடைபெற்றது. ஷ்ரேயஸ் தலைமையிலான கொல்கத்தா அணி டாஸ் வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்யவே டிகாக் ராகுல் பார்ட்னர்ஷிப் லக்னோ அணியில இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களா களமிறங்கினாங்க. முதல் ஓவர்ல டிகாக்கின் அடுத்தடுத்த பவுண்டரி, அடுத்த ஓவர்ல ராகுலின் சிக்ஸர்னு டீசென்டாகவே பேட்டிங்க தொடங்குச்சு லக்னோ அணி. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. மூன்றாவது ஓவர்லேயே டிகாக் 10 ரன்களுக்கு நரேன் கேச்சுக்கு ஆட்டமிழக்க, அவரை தொடர்ந்து வந்த தீபக்கும் ஸ்டார்க் பந்துக்கு வெறும் 8 ரன்களுக்கு அவுட் ஆனார். ராகுல் மட்டுமே தொடர்ந்து ஆட்டமிழக்காம ரன்களை விறுவிறுப்பா சேர்த்தபடி இருந்தார். அடுத்தடுத்த ஓவர்கள்ல களமிறங்கின ஆயுஷ் படோனி 29 ரன்களை சேர்த்து ரகுவன்சிக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியேற, ஸ்டைனிஸும் சொற்ப ரன்களுக்கு வந்த வேகத்திலேயே விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினர். தொடர்ந்து லக்னோ அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தபடி இருந்தது. அதிகபட்சமா அணியில கேப்டன் ராகுல் 3 பவுண்டரி 2 சிக்ஸர்களோட 39 ரன்களை சேர்க்க, பூரன் தன்னோட பங்குக்கு சிறப்பா விளையாடி 2 பவுண்டரி 4 சிக்ஸர்களோட 45 ரன்களை எடுத்தார். 20 ஓவர்கள் முடிவுல லக்னோ அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 161 ரன்களை எடுக்கவே 162 என்ற இலக்கோட கொல்கத்தா களத்துல இறங்கினாங்க. தொடக்க ஆட்டக்காரர்களா பிலிப் சால்ட்டும் சுனில் நரேனும் களத்துக்கு வர அங்க ஆரம்பிச்சது மேட்சோட சுவாரஸ்யம். ஷாக் தர்ற மாதிரி சுனில் நரேன் 6 ரன்களுக்கு அவுட் ஆக, அடுத்த நொடி பிலிப் சால்ட் எரிமலையா வெடிக்க ஆயத்தமானார். சுத்தி பந்துகளை தீயா தெறிக்க விட்டு ரன்னை தாறுமாறா ஏத்திட்டு இருந்தாரு சால்ட். ஒரு பக்கம் 14 பவுண்டரிகள் பறக்க, இன்னொரு பக்கம் 3 சிக்ஸர்கள் தெறிக்க, 9.4வது ஓவர்ல 26 பந்துகளிலேயே அரை சதத்தை தொட்டு மொத்தம் 89 ரன்களை சேர்த்து லக்னோவுக்கு ஆட்டம் காட்டினாரு சால்ட். 4வது ஓவர்ல களத்துக்கு வந்த ஸ்ரேயஸும் ஆட்டமிழக்காம 38 ரன்களை அடிக்க, 15.4வது ஓவரிலேயே வெற்றியை ஈஸியா கைப்பற்றிச்சு கொல்கத்தா. சுவாரஸ்யமான இந்த ஆட்டம் மூலமா 5 ஆட்டங்கள்ல விளையாடி 4 வெற்றிகளோட KKR அணி 2வது இடத்திலையும், 6 ஆட்டங்கள்ல விளையாடி 3 வெற்றிகளோட LSG அணி 5வது இடத்திலையும் புள்ளிப்பட்டியல்ல இருக்காங்க. நேற்றைய ஆட்டத்துல அதிரடியா பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி வீரர் பிலிப் சால்ட் ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.